என்ன செய்திருக்கிறது? உயர்கல்வியில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? உயர்கல்வியில் சாதனை சொல்கிறோம். நாங்கள் 53%. இது சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை இந்த முதலமைச்சருக்கு? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளியிட்டிருக்கிற தொகை எவ்வளோனா 530 ரூபாய். குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோனா 530 ரூபாய். நீ 530 ரூபா கொடுக்கணும்னா 15,500 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஆனால் இந்த அரசு எவ்வளோ தருது? 150 ரூபா தருது. இப்படி தமிழ்நாடு அரசு, இந்த முதலமைச்சர் அரசு தொழிலாளர் விரோத ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. கொத்தடிமையாக ஆசிரியர்களை கொத்தடிமையாக இன்றைக்கு நடத்துகிறது. ஏவல் துறையாக தன் ஆசிரியர்களை தன்னுடைய பணிக்கு, தன் அரசியல் பணிக்காக ஏவல் துறையாக இன்றைக்கு அரசு இயந்திரத்தையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி ஆசிரியர்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு ஆக்கியிருக்கிறது இந்த அரசு. என்ன செய்திருக்கிறது? உயர்கல்வியில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? உயர்கல்வியில் சாதனை சொல்கிறோம். நாங்கள் 53%. இது சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை இந்த முதலமைச்சருக்கு? எப்போ வந்தது? 2011 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது உயர்கல்வியினுடைய சாதனை 100 மாணவரில் 33 மாணவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது. ஆனால் ஆட்சி பொறுப்பை விட்டு 2021 முடிகிற போது தமிழ்நாட்டினுடைய சாதனை 100 மாணவர்களுக்கு 54 மாணவர்களை சதவீதத்தை செட்டி சாதனை புரித்தது அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு. அதை நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற? யாருடைய சாதனை? அம்மாவுடைய அரசு. 2030 எட்ட வேண்டிய இலக்கை நாங்கள் 2019 அந்த இலக்கை எட்டியது அம்மாவுடைய அரசு. எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாக்கப்பட்டது இந்த 10 ஆண்டு காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில்? எத்தனை கல்லூரிகள்? எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே 67 அரசு கலைக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக், 7 சட்டக்கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 பல்நோக்கு ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள். இப்படி தொடங்கி, அது மட்டுமில்லை, எடப்பாடியார் காலத்திலே 11 மருத்துவக் கல்லூரி, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 6 மருத்துவக் கல்லூரி, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகளை இந்த 10 ஆண்டு காலத்திலே தொடங்கி மிகப்பெரிய உயர்கல்வித்துறையிலே புரட்சியை ஏற்படுத்தியது மாண்புமிகு அம்மா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.